அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதாவது டிஆர்பி வந்து போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட்டுக்கு கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. இந்த கால் ஃபாரில் பிஎட் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்ளை செய்ய முடியுமா, அதே மாதிரி எம்எட் மாணவர்கள் அப்ளை செய்ய முடியுமா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. 10/7/2025 அன்னைக்கு டிஆர்பி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறாங்க. 1996 வேக்கன்சிக்காக போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட், ஃபிசிக்கல் டைரக்டர் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கான ஒரு கால் ஃபாராக இதை கொடுத்துருந்தாங்க. அதன்படி நோட்டிஃபிகேஷன் வந்து 10/7/2025 அப்ளிகேஷன் ஆன்லைன் மோடில் சப்மிட் பண்ணுறதுக்கு 12/8/2025 எடிட் ஆப்ஷன் பண்ணுறதுக்கு ஆகஸ்ட் 13 16 வரையிலும், எக்ஸாமினேஷன் டேட் வந்து 28/9/2025 கொடுத்துருந்தாங்க. கம்யூனல் டர்ன் வேக்கன்சிஸும் அதே மாதிரி எந்தெந்த இடத்துல வேக்கன்சிஸ் இருக்குதுன்ற டீட்டெயிலும் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ரூல் ஆஃப் ரிசர்வேஷனில் வெர்டிகல் ரிசர்வேஷன், ஹரிசாண்டல் ரிசர்வேஷன்னு அதுவும் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டருக்கு என்ன ஏஜ் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுக்குறப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆஸ் ஆன் த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்னு தெளிவாக ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. அதன்படி இந்த நோட்டிஃபிகேஷன் பண்ணுற டேட்டை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் இன் லாங்குவேஜஸாக இருந்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்டில் 50%, பிஎட் வந்து என்சிடிஇ ரெக்கக்னைஸ்ட் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணுன்ற தகவலும், யூஜி பிஜி இது ரெண்டுமே சேம் லாங்குவேஜில் இருக்கணும் அப்படின்றது. யூஜி வேறு சப்ஜெக்ட் படிச்சுட்டு பிஜி வந்து நீங்கள் லாங்குவேஜஸில் படிச்சிருந்தாலும் இது வந்து நாட் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. அதாவது யூஜியும் பிஜியும் நீங்கள் லாங்குவேஜஸில் முடிக்கணுன்றது தான் இங்கே முக்கியமான க்ரைட்டீரியாவாக இருக்குது. அதே மாதிரி அகடமிக் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் 50% வந்து பிஜிலையும், பிஎட் வந்து ஒரு என்சிடிஇ ரெக்கக்னைஸ்டு இன்ஸ்டியூஷன்லேயும் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபிசிக்கல் டைரக்டர், கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு தனித்தனியாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதர் குவாலிஃபிகேஷன்ஸ், ஈக்குவலன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன், அடிக்குவேட் நாலேஜ் ஆஃப் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட் இவெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. 11வது க்ரைட்டீரியா குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியான்னு கொடுத்துருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியாவில் தான் பிஎட் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள், எம்எட் படிக்கக்கூடிய மாணவர்கள் எலிஜிபிளாக இல்லையான்றது இங்கே தான் நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் இந்த 11வது க்ரைட்டீரியாவை நம்ம பார்த்துடலாம். 6 க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா வந்து டபுள் டிகிரியோ டியூவல் டிகிரியோ ஒரே நேரத்தில் பண்ணியிருந்தால் அவங்க வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரியும், ஒரே சமயத்தில் நீங்கள் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட டிகிரியை பண்ணியிருந்தாலும் நாட் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரியும், 1999 வந்த ஜிஓ படி சேம் சப்ஜெக்டை யூஜிலையும் பிஜிலையும் படிச்சிருந்தவங்க மட்டும்தான் இதில் எலிஜிபிள் அப்படின்றதும். க்ரைட்டீரியா நம்பர் 4 படி எக்ஸாமினேஷனுக்கான லாஸ்ட் டேட் அன்றோ அல்லது நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற அந்த சமயத்துலேயோ நீங்கள் வந்து கொடுத்துக்கப்பட்டிருக்கிற ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் நீங்கள் பூர்த்தி ஆகணும். அதாவது பிஜியில் 50%, பிஎட்டும் நீங்கள் முடிச்சாகணும். அப்படின்றதுனால பிஎட் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் இன்னும் பிஎட் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் எதுவும் வராதனால இந்த பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு உங்களால் அப்ளை பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதாவது எலிஜிபிலிட்டி நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணலன்றதுனால நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஆனால் எம்எட் மாணவர்கள் நீங்கள் ஏற்கனவே பிஎட் முடித்ததுனால நீங்கள் அந்த பிஎட் சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு நீங்கள் பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா, பிஜி வித் பிஎட் நீங்கள் ஏற்கனவே முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் யார் யார்கிட்டனா வாங்கணும், கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டு, அப்ளை பண்ணுவதற்கு என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணணும், எக்ஸாமினேஷன் ஃபீஸு, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன, நிறைய விஷயங்கள் அடுத்தது கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் 42 பேஜுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இருக்குது. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், வார்னிங், ரெப்ரசன்டேஷன், இன்டிமேஷன் டு த கேண்டிடேட்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபில்ட் இன் அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பர்சன் ஸ்டடிட் வித் தமிழ் மீடியமுக்கான அனெக்சர் 1, அனெக்சர் 2ன்னு கொடுத்துருக்காங்க. பிஎட் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுவதற்கான எலிஜிபிலிட்டி இல்லை.
எம்எட் படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் ஏற்கனவே பிஎட் முடிச்சதுனால நீங்கள் பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது. எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய அனைவரும் குறிப்பிட்ட தேதிக்குள்ளே நீங்கள் உங்கள் எக்ஸாம் அப்ளிகேஷனை ஆன்லைனில் ஃபில் பண்ணி இந்த எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ண வேண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் அனைவரும் இந்த சமுதாயத்துக்கு சிறந்த ஆசிரியர்களாக கிடைக்க வேண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.